மகளே வணக்கம் மகளே. அதாவது வாழ்க்கையில எல்லா குறைஞ்ச வயசுலயும் சொல்லுவாங்க, இலக்கு இருக்கணும். இலக்கு இருந்தா தான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சின்ன வயசுலயே பெரியவங்க எல்லாருமே நம்மட்ட சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே ஒரு 100% உண்மையான வார்த்தை. இலக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாறுபாடான விஷயங்களும் இருக்குங்க. அத ஒரு தடம் பதித்த 2 தலைவர்கள் மூலமா அத அறிய முடியுது. அது முதல் தலைவர் யாரு பார்த்தீங்க அப்படின்னா, நமது முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். அவர் ஒரு ஸ்பீச்சில பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் இலக்க தீர்மானம் பண்றதுக்கே ஒரு 24 வருட அனுபவம் தேவைப்பட்டிருக்கு. அவருக்கு எனக்கு எது பிடிக்கும், எனக்கு எது இந்த சமூகத்தில என்ன ஊன்றுதலா இருக்கு, தூண்டுதலா இருக்கு அப்படிங்கிறதுக்கே அவருக்கு ஒரு 24 வருடம் அவருக்கு அனுபவம் தேவைப்படுது. அவரு இந்த சமூகத்துக்கு ஏத்த மாதிரி முதல்ல ஒரு பிஇ படிக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எம்பிஏ பண்றாரு. அதுக்கடுத்து நம்ம மக்கள் பணிக்கு போகணும், ஏதாவது சேவை துறைக்கு போணும் அப்படின்ட்டு ஐபிஎஸ் ஆகுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஐபிஎஸ் பணியை விட்டுட்டு இன்னும் ஆகச்சிறந்த பணியான அரசியல் பணிக்கு போணும் அப்படின்ட்டு அரசியல் பணியில இப்போ களமாடிட்டு இருக்காரு. அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கே, ஒரு இலக்க தீர்மானிக்கிறதுக்கே 24 வருடம் ஆயிருக்கு அவருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு மணிகண்டன், குடும்பஸ்தன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில நடித்த மணிகண்டன் என்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆக்டரு. அவரும் இப்படிதான். அவர் வாழ்க்கையில எனக்கு நான் ஒரு திட்டம் என்கிறதே நான் வச்சது கிடையாது. இயற்கை எனக்கு எந்த ஒரு திட்டத்த எனக்கு செயல்படுத்துதோ, அதன் அடிப்படையில நான் போய்க்கிட்டு இருந்தேன். இவ்வளோ பெரிய வெற்றி அடைவேங்கிறதே எனக்கு தெரியாது. ஆனா, எனக்கு நடிப்பு துறையில விருப்பம் அப்படிங்கிறத அவருக்கு துறை ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா, நடிப்பு துறையில அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அந்த திரைத்துறையிலே பயணிச்சுட்டு இருக்காரு. பயணிச்சதுல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு குடும்பஸ்தன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடித்து ஆகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்காரு. அவர் ஸ்பீச்சுக்கு கீழே கமெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா, நீங்களாம் வெற்றி அடைஞ்சது நாங்க ஒரு சாதாரண மனிதன் நாங்கள் வெற்றி அடைந்ததை போல நாங்கள் உணர்றோம் அப்படிங்கிறாரு. அதை அவரை கேட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் எனக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சி. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இலக்கு என்பது குறைஞ்ச வயசுல தான் வச்சு வாழ்க்கையில பெரிய ஆளா ஆக முடியும் அப்படிங்கிறது இல்லைங்க. இந்த சமூகத்தில் நம்ம மக்களோடு மக்களா கலந்து எல்லா விஷயங்களையும் தவறுதலும் அதாவது ஒவ்வொரு விஷயத்திலையும் தவறு பண்ணி இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அறிஞ்சு அதுக்கப்புறம் தான் இலக்கு அப்படிங்கிறத ஒன்றே நான் இந்த சமூகத்தில் வைக்க முடியும் அப்படிங்கிறத இவர் அண்ணாமலை மணிகண்டன் இவர் மூலமாக நம்ம சமூகத்துக்கு அறிய முடியுது. அதனால் இலக்கு அப்படிங்கிறது வேண்டான்னு சொல்லலை. இலக்கு இல்லாமையும் வெல்ல முடியும், வென்றதுக்காக தடம் படித்த தலைவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.